நம்ம ஊரை சுற்றி பார்க்க போகிறோம் எபிசோடில். இன்றைக்கி நம்ம திஷினுள்ள சுற்ற போகிறோம். அங்கே வந்து மாலுக்கு போயிட்டு நமக்கு இதை வேண்டிய சாப்பாடெலாம் சாப்பிட்டு வரலான்னு கிளம்பிட்டோம். விஎஸ்ஆர் மால் போயிருந்தோம். அங்கே வந்து சொலவு, அதுக்கப்புறம் பெட்டி அதெல்லாம் வச்சு அவங்க மாலை டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வந்து 2 காஃபி, 1 டீ, ஒரு ஹார்லிக்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். வந்தது, குடித்தோம், நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் விஎஸ்ஆர் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து எங்களுக்கு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண விட்டுருச்சு. மெயினாக நம்ம ஊருக்கு வந்தோடனே நம்ம மண்ணுக்கு வந்து காலெலாம் வெடிப்பு வந்துருச்சு. ஃபுட் ஃபைலர் எங்கே இருக்குன்னு தேடினேன். அது கிடச்சிச்சு. ஃபஸ்ட்டு அதை வாங்கியாச்சு. ஆனால் நான் இன்ன வரைக்கும் அதை யூஸ் பண்ணல, அது வேறு விஷயம். அதுக்கப்புறம் தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு நம்ம வந்து பேல் பொரி பண்ணலாம், விநாயகர் சதுர்த்திக்கு பொரி வாங்குவோம்ல, அதெல்லாம் வச்சு பண்ணிடலாம்னு நினச்சி வாங்கியிருந்தேன். ஆனால் இன்ன வரைக்கும் நான் பண்ணல. அப்புறம் என் கண்ணாடிலாம் நான் தொலைச்சிட்டேன். அதனால் மால்லே வந்து 2 கண்ணாடி வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பீஸா சாப்பிட்லான்னு வந்த இடம் தான் ஒரு சூப்பரான பிளேஸ். மெல்ச்சி அப்படிங்கிற ஒரு ரூப் டாப் தான் அந்த அங்கே போயிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் ரோட்டில் நடக்கிறதா நம்ம டாப்பில் உட்காந்தே பார்க்கலாம். இங்கே ஸ்விக்கி கூட இருக்குது. 15 கிலோமீட்டர் வரைக்கும் கொடுக்குறாங்களா ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணால். காலையில் ஒரு 10 மணிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நைட்டு ஒரு 9 மணி வரைக்கும் ஆர்டர் எடுப்பாங்களாம். இங்கே ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நீங்கள் எப்படி வந்து பீஸா கேட்குறீங்களோ அதை அவங்களே அந்த பேஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த மாவு பசைஞ்சு அந்த பேஸ் அந்த ப்ரெட்டு மாதிரி ரெடி பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாமே அவங்களே ரெடி பண்ணுறதுனால என்ன திக்னஸ் வேணும், இல்லை தின்னாக வேணுமா, மேலே சீஸ் எவ்வளோ போடணும், அதெல்லாம் கூட அவங்கள்ட்ட நம்மகிட்ட கேட்டுட்டு தான் அவங்க ஆர்டர் எடுக்கிறாங்க. வெஜ்ஜு தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம், பன்னீர் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் காஃபி கேட்டிருந்தோம். காஃபியில் வந்து நல்லா காஃபி தூள்லாம் மேலே போட்டு கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ரூஃப் டாப்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க, நல்லா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இன்னோவேஷனாக டெக்கரேட் பண்ணணும்னு நினச்சிட்டு பரவாயில்ல, நம்ம ஊரில் பண்ணியிருந்தது கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு, கௌரவமாக இருந்தது. அவங்களே ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே நம்மகிட்ட கேட்டு தான் அவங்க ரெடி பண்ணுறாங்க. அதனால் கொஞ்சம் டைம் எடுக்குது. ஒரு ஹைஜீனாக ஒரு நல்ல குவாலிட்டியாக சாப்பிட்ணும் அப்படின்னா கண்டிப்பாக காத்திருக்கலாம்னு நான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பீஸாவாக இருந்தது. கொஞ்சம் நாங்கள் வந்து நார்மல் பீஸா கேட்டோம். உங்களுக்கு தின்னா வேணும்னா பேஸ் நீங்கள் தின்னா கூட சொல்லிக்கலாம், திக்காக வேணால் திக்காக சொல்லிக்கலாம். நாங்கள் வந்து நார்மல் பீஸா கேட்டிருந்தோம். காத்திருந்த தருணம் வந்தது. பீஸா வந்துருச்சு. சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டோம். 2 பீஸ், ஆளுக்கு 2 பீஸ் சொல்லிட்டு கணக்கு வச்சுருந்தோம். என் ஹஸ்பண்டோட பேஸ் மட்டும் சாப்பிட்டாங்க. அவங்க சீஸ் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க, அதனால் அதை சாப்பிடல. அதில் நானும் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் ஜூஸ் கூட ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ், 2 ஆரஞ்சு ஜூஸ். உண்மையில் பெஸ்ட்டாக இருந்தது. ஒரு ஹைஜீனாக பெஸ்ட்டாக நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னா, டெய்லி நம்ம பீஸா சாப்பிட மாட்டோம், என்றைக்காவது ஒரு நாள் தான் சாப்பிடுவோம். அந்த மாதிரி நீங்கள் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடையை சூஸ் பண்ணுங்கள். ஒரு குவாலிட்டியான ஒரு ஹைஜீனான ஒரு பிளேஸாக இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா போகிற உள்ள ஸ்டெப்ஸ்லலாம் விட்டு இறங்கும் போது பேர்ட்ஸ் எல்லாம் வச்சு சேல் பண்ண வச்சுருந்தாங்க. பக்கத்து கடைன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பாய். மற்றொரு நம்ம ஊரை சுற்றி பார்க்கலாம், வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.